வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்னையில் சந்திச்சிருக்காரு. ஆலோசனை நடந்திருக்கு. நயினார் அவர்களுடன் கேடி ராகவனும் கூட போயிருக்காரு. கேடி ராகவன் பேரை சமீப காலமாக அவ்வளவா பார்க்க முடியாமல் இருந்துச்சு. கும்பகோணத்தில் பாஜக அணிகளுடைய மாநாடு நடந்துச்சா, அதன் பிறகு கேடி ராகவன் பற்றிய டிபேட்டே இல்லை. புதுக்கோட்டை திருச்சிக்கு அமித்ஷா வந்தார்ல, புதுக்கோட்டை பொதுக்கூட்டம் நடந்துச்சுல, அந்த ஸ்டேஜ்லையும் கேடி ராகவனை எங்கேயும் பார்க்க முடியலை. இப்போ திடீர்னு நயினார் அவர்களுடன் கேடி ராகவன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்காரு. இந்த மீட்டிங்கில் இந்த ஜனவரி மாதமே 2 முறை PM மோடி தமிழகம் வருகை தர இருக்காராம். ஜனவரி 23 மதுரையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். அந்த பொதுக்கூட்டத்துக்கு PM மோடி கலந்துக்கிறாராம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட NDA கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கு. அடுத்து ஜனவரி 28 கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் மோடி கலந்துக்கிறாராம். அப்போ இந்த மாதமே 2 முறை மோடி வராரா, அதற்கான ப்ரிப்பரேஷன் தொடர்பாக நயினார் EPSோட ஆலோசனை நடத்தியதாக செய்திகளை பார்க்க முடியுது. இந்த மீட்டிங்கில் என்ன டிபேட்டுனா, கேடி ராகவனுடைய இன்வால்மெண்ட் தான் டிபேட்டு. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் கேடி ராகவனுக்கு எந்த பொறுப்புகளும் வழங்கப்படலை. அண்ணாமலை ஸ்டெப் டவுன் ஆனதுக்கப்புறம் நயினார் உள்ளே வந்த உடனே கேடி ராகவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கட்சியில் வழங்கப்பட்டுச்சு. தமிழக பாஜகவுடைய அனைத்து அணிகளுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்போ சட்டப்பேரவை தேர்தலையும் கேடி ராகவனுடைய தலையீடு அதிகமாக வர மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. நயினார் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே போகும்போது செய்தியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற டிமாண்டை பாஜக சார்பாக அதிமுக கிட்ட முன் வச்சிருக்கீங்களா, அப்படி ஒரு டிமாண்டு பிஜேபிக்கு இருக்கா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. நயினார் அதுக்கு பதில் சொல்ல மறுத்து அங்கேருந்து அவர் கிளம்பி போயிருக்காரு. சொன்னாதான் என்ன, காங்கிரஸே திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு இப்போ வெளிப்படையாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸுக்கு தமிழகத்தில் ஓட் ஷேர் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் 3% இருக்குமா? அதுவே அதிகம். ஆனால் இன்றைக்கி பாஜகவுக்கு தமிழகத்தில் 12 விழுக்காடு வாக்குகள் இருக்குது. 2024 அதை நிரூபித்து காமிச்சிருக்காங்க பாஜக. அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு என்ன தயக்கம்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. டெல்லி மேலிடம் அது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தி முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா பரவாயில்ல. அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிறத பார்க்கும்போது தான் ஆதங்கமாக இருக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது பராசக்தி படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சான். கிடைக்காம இருந்துச்சுல, சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சான். U/A. இந்த பராசக்தி படம் குறித்து பாஜகவினர் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? காங்கிரஸ் ஆட்சியில் ஹிந்தி திணிக்கப்பட்டுச்சு. ஹிந்தி காங்கிரஸ் ஆட்சியில் திணிக்கப்பட்டதை எதிர்த்து அப்போது இளைஞர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. இளைஞர்கள் நடத்திய போராட்டத்துக்கு திமுக எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுனுச்சு, எப்படி காங்கிரஸ் ஆட்சியில் ஹிந்தி திணிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பராசக்தி படம் அப்படின்னு பாஜகவினர் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதே ரெட் ஜெயின் மூவிஸு. ஆகாஷ் பாஸ்கரன் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரிலீஸ் பண்ணுற படத்துக்கு எங்களுக்கே ஆப்பு வைக்கிறீங்களா அப்படின்னு பாஜக சொன்னாங்களே. இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் ஹிந்தி எப்படி திணிக்கப்பட்டுச்சு, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டம் நடத்தினதுக்கு திமுக எப்படி ஸ்டிக்கரை ஒட்டுனுச்சு அப்படிங்கிறத காட்டுறது தான் பராசக்தி படம் அப்படின்னு ஒரு டெஃபனேஷன் கொடுத்தீங்களே. நாங்கள் வெளியிடுற படத்துக்கு எங்களுக்கே ஆப்பு வச்ச மாதிரி இருக்குது உங்களுடைய டெஃபனேஷன் அப்படின்னு இப்போ உடன்பிறப்புகள்லாம் கதறிக்கு இருக்காங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.